Okay, so node.js contain various types of data types similar to JavaScript. என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா பூலியன், அன்டிஃபைன், நல், ஸ்ட்ரிங், நம்பர். ஓகேவா? எல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்தது தான். ஓகேவா? ஸோ அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பூலியன், அன்டிஃபைன், நல், ஸ்ட்ரிங், நம்பர் இந்த அஞ்சுமே ஆர்டர் ஆகி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட். அப்போ எந்த மெத்தட்லலாம் பேக்எண்டோட டைப் ஆகி இருக்கு அப்படிங்கிற ப்ராசஸ் தான் நம்ம பார்க்கணும். ஸோ லூஸ் டைப்பிங், நோட் த ஜேஸ் அப்போஸ் லூஸ் டைப்பிங், விச் மீன்ஸ் யூ டோன்ட் நீட் டு ஸ்பெசிஃபை வாட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வில் பி ஸ்டோர்ட் இன் அ வேரியபிள் இன் அட்வான்ஸ். நீ வந்துட்டு அதோட டைப் என்ன, அது என்ன மெத்தட்ல இருக்கு அப்படிங்கிற ஃபங்க்ஷனாலிட்டியை நீ முன்னாடியே சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. ஓகேவா? இட் வில் ஃபைண்ட் அவுட் ஈஸிலி. ரைட்டா? We use the var and let keywords in Node.js declare any type of variable. Examples are given below. ஆஸ் யூஸ்வலா ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரியே தான் இருக்கும். ரைட்டா? நீ ரொம்ப போட்டு ப்ரெஷர் பண்ணிடக்கூடாது. இது வேற லாங்குவேஜோ பேர்லேயே இருக்கு Node.js. நோடுங்கிறது ஒரு சில பேக்கேஜ் வந்து ஆட் ஆகிருக்கும் ஜாவாஸ்கிரிப்ட்ல, அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? ஸோ லெட் a equals to 35, இட்ஸ் டைப் ஆஃப் நம்பர், அண்ட் டபுள் கோட்ஸ்ல எழுதிட்டாலே இட்ஸ் அ டைப் ஆஃப் ஸ்ட்ரிங். ட்ரூங்கிறது பூலியன், அன்டிஃபைங்கிறது அன்டிஃபைன். ஸோ அதோட தான் மத்தி மென்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருசாலாம் கிடையாது. நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் சேம் அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட்ல இருக்கிற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் எழுதிக்கலாம். which the same as JavaScript object, that is the objects are similar to variables and it contains many values which are written as name, value pass. Name and value are separated by a colon and every pass is separated by a comma. So இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், கமாவால் எப்படி செப்பரேட் பண்ணணுங்கிறது. லெட் கம்பெனி ஈக்குவல்ஸ் டு கர்லி ப்ரெஸஸ் ஓப்பன் பண்ணி இது ப்ராப்பர்ட்டி, இது வேல்யூ, இது ப்ராப்பர்ட்டி, இது வேல்யூ, அந்த கான்செப்ட்ல எடுப்பாங்க. ஸோ நேம், என்ஃபோர்ஸ்மெண்ட், அட்ரஸ், திருநெல்வேலி, கான்டாக்ட் நம்பர், இமெயில் இருந்தது. கன்சோல் டாட் லாக் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த வேரியபிள் கம்பெனி. கம்பெனின்னு போட்டால் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்படி வந்து லிஸ்ட் ஆகும். ஸோ டைப் ஆஃப் கம்பெனி அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துக்கும் புரியுதுல? நான் பட் ஸ்பீடாக நடத்துறேன்னு ஃபீல் ஆகல இல்லை? ஓகே தானே? சூப்பர் அஜிதா, சூப்பர் ஜெயதர்ஷினி, சூப்பர்டா சூப்பர். ரைட், சரி கொண்டாட்டமாக இருக்கேன். Right. So functions in Node.js. The functions are defined using the function keyword, then the name of the function and parameter which are passed in the function. In Node.js, we don't have to specify data types for the parameters and check the numbers of arguments received. Node.js functions follow every rule which is there while writing JavaScript function. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுகிற ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஆனால் Node.jsல வந்துட்டு உனக்கு ஈஸியபிளாக அதோட நம்பர்ஸை ரிசீவ் பண்ணி எங்கேனாலும் நீ ஃபைல் டு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ரைட்டா? அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜாவாஸ்கிரிப்டில் ஈஸியாக டேட்டா டைப்ஸை வச்சு பேராமீட்டரை வாங்கிக்க முடியாது, பட் இதில் ஈஸியாக வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு செட்டில்மெண்ட் ஸ்மாலான ரூல் தான். ஓகேவா? ரொம்பலாம் இது ஒரு தனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படிலாம் நான் சொல்லவே வரல, எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஸோ ரொம்ப ப்ரெஷர் பண்ணிக்க வேணாம். கரெக்டா? எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் படிச்சுட்டு இருக்கோமா இல்லை நோடு படிக்கமானே தெரியாது. பட் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த போர்ட்டு இதெல்லாம் எழுதும் போது கம்பல்சரியாக தெரிஞ்சிடும். ஓகேவா? ரைட். இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாரு. ஃபங்க்ஷன்ஸ் மல்டிப்ளை ஒரு ஃபங்க்ஷன் எழுதிருக்கேன், அதில் உள்ள num1 num2 அப்படிங்கிறது இருக்கு. ரிட்டர்ன் num1 ஸ்டார் num2, அவ்வளோதான். அப்போ அந்த பேராமீட்டருக்குள்ள ஏதோ ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் ஆகும். அந்த என்ன ஆர்குமெண்ட் அப்படின்னா லெட் x ஈக்குவல்ஸ் டு 2, லெட் y ஈக்குவல்ஸ் டு 3. ஜஸ்ட் டிக்ளேர் தான் பண்ணியிருக்கேன். ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த கால் பண்ணியிருக்கேன் பாரு, மல்டிப்ளை ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இஸ் மல்டிப்ளை ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இது ஒரு ஃபங்க்ஷன் கால். அப்போ எக்ஸ் நேராக num1ல வந்துடும், ஒய் நேராக num2ல வரும். இது வந்து ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். ஓகேவா? நீ இது வேற ஃபைல்ல தூக்கி போட்டாலும் அது ஈஸியாக வாங்கிக்கும். ஆனால் ரியாக்ட்ல நீ ஒரிஜினல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாக எழுதும்போது ஈஸியாக கேரி அவுட் ஆகிருக்காது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணி பார்த்தியா, அந்த ஃபார்மாலிட்டிஸ் வந்து இங்கே இருக்கும். பட் இது ஒரு மாடுலர்னு ஒரு டைப்ல மாறி வரும். ஓகேவா? அதுவும் நீங்கள் இப்போ ஃபியூச்சரில் பார்ப்பீங்க. சரியா? ஸோ சிம்பிளாக ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிளா அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட்டா? அண்ட் தென் ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் இன் Node.js. In Node.js, we can make a variable a string by assigning a value either by using single or double quotes, and it contains many functions to manipulate strings. Follow is the example of defining string variables and functions in Node.js. ஸோ அந்த சிங்கிள் அண்ட் டபுள் கோட்ஸை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எங்கெங்க சிங்கிள் எங்கெங்க டபுள்ங்கிறது இந்த Node.jsல தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் ஏங்கிறத இப்போ பார்க்கலாமா.
let x equals to welcome to enforcement. கன்சோல் லாக்ல வெல்கம் டு இன் எக்ஸை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ வெல்கம் டு enforcement. அதே மாதிரி சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன் நோ டாட் ஜேஎஸ் ஒய்யை பிரிண்ட் பண்ணும்போது பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாரு இசட்ல ஹலோ எவ்ரி ஒன் பாய்னு வச்சிருக்கேன். கான்கேட் யூசிங் ஆஃப் பிளஸ் எக்ஸ் பிளஸ் ஒய். ஓகேவா, பிளஸ்ல என்ன பண்ணிருக்கேன் வெல்கம் டு enforcement. எக்ஸ் என்னது வெல்கம் டு enforcement, ஒய் என்னது நோட் டாட் ஜேஎஸ் டுட்டோரியல். ஸோ வெல்கம் டு enforcement நோட் டாட் ஜேஎஸ் டுட்டோரியல்ஸ் அப்படிங்கிறது ஆட் ஆகி வந்துட்டு. அதுக்கடுத்து எக்ஸ் டாட் கான்கேட் ஆஃப் ஒய், அதாவது ரெண்டையும் பிளஸ் பண்ணி எழுதுனது சேர்ந்து இருக்கு. கான்கேட் ஆஃப் ஒய் அப்படின்னாலும் சேம் அதே தான். இட்ஸ் அ யூசிங் ஃபங்க்ஷன். இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸ் பிளஸ் ஒய்ன்னு போட்டு நீ முடிச்சிட்டேன். இது வந்து கான்கேட்னு ஒரு ஃபங்க்ஷனை மாதிரி கால் பண்ணி எக்ஸையும் ஒய்யும் ஜாயின் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அண்ட் தென் ஸ்பிளிட் ஸ்ட்ரிங் எக்ஸ் டாட் ஸ்பிளிட். ஸோ நீ ஸ்பிளிட்னா என்ன, அந்த இருக்கிற வார்த்தைய நீ கொடுக்குற ஒரு சிம்பிள்ஸால ஸ்பிளிட் பண்ணி காமி அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஆரம்பத்தில் ஜாவாஸ்கிரிப்ட் படிக்கவும் காமிச்சிருந்தேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்பிளிட் என்னது, எதை வச்சு ஸ்பிளிட் பண்ண சொல்லிங்க, சிங்கிள் கோட்ஸ். அப்போ வெல்கம் ஒரு சிங்கிள், டூ ஒரு சிங்கிள், இன்ஃபோர்ஸ்மெண்ட் ஒரு சிங்கிள். அதுதான் இங்கே வந்து அதுதான் அரைக்குள்ள இருக்கிற மாதிரி. இசட்டை வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த கமாவோட வந்து ஜாயின் ஆகி வரும். ஓகேவா, ஜாயின் ஸ்ட்ரிங் இசட் டாட் ஜாயின் கமா. ரைட்டா. ஸோ சேட் அட் இண்டெக்ஸ் 5 எக்ஸ் டாட் கேரக்டர் ஆஃப் 5. ஸோ கேரக்டர் ஆஃப் 5ல யார் இருக்கா அப்படிங்கிறத எக்ஸ்ல கண்டுபிடிக்கும். 0 1 2 3 4 5 வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயம். இது எல்லாமே நம்ம ஸ்மாலராக ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தோமோ இதுதான் பேக்கெண்டா, இதுதான் பேக்கெண்டில் நம்ம எழுத போகிறோமா அப்படின்லாம் கேட்டேன். இல்லை, இதெல்லாம் வந்து நோட் ஜேஎஸ்ல ஆக்சசபிள் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்காங்க. ரைட்டா. ஏன்னா இப்படியும் கேட்கலாம், நோட் ஜேஎஸ்ல ஜாவாஸ்கிரிப்ட் கோட யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கூட கேட்கலாம். நம்மளோட ஆன்சர் என்ன, யூஸ் பண்ண முடியும். the buffer. So in Node.js, we have a data type called buffer to store binary data, and it is useful when are reading data from files or receiving packets over the network. Okay, b is equal to new buffer of 10,000. Okay, wow. So let string equals to str equals to or empty space. b dot write str. அப்போ என்ன ஆயிரும், b ல இருக்கிற அந்த பஃபருங்கிற அந்த 1000ங்கிறது str ல போய் உட்காந்துரும். ஓகேவா, சரி. கன்சோல் டாட் லாக்ல என்ன பண்ணியிருக்கோம், str டாட் லென்த் எத்தனை இருக்கு, str ல 1 தான் இருக்கு. ஸோ ஒரு 1ங்கிறத காமிச்சு. ஸோ b டாட் லென்த், str-ஓட லென்த் என்ன, அரைக்குள்ள இருக்கிறது இது. b டாட்ல இருக்கிற லென்த் என்ன, அது வந்து 1000. ஓகேவா, இது வந்து இது ஒரு குழப்பக்கூடிய விஷயம். நீ பொறுமையா பாருங்க. பஃபர் ஆஃப் 1000 அப்படின்னா 1000 டைம்ஸ் பஃபர் பண்ணிக்கோ, அதாவது 1 2 3 4 5 6 7 அப்படின்னு 1000 டைம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே வேரியபிள்ல அசைன் பண்ணிக்க, பி டாட் ரைட் ஸ்ட்ரிங் ஸ்டியர். அப்போ இதுல ஜஸ்ட் 1000 அப்படிங்கிற ஒரு அரே மாதிரி ஜென்ரேட் ஆகி உள்ள உட்காந்துருக்கும். அப்போ நான் எஸ்டிஆரோட லென்த்தை கேட்டேன் அப்படின்னா 1ன்னு சொல்லும், பியோட லென்த்துன்னு கேட்டா 1 2 3 4 10,000 சொல்லும். அவ்வளோதான் ஒரு வித்தியாசம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வரும், சின்ன சின்ன கான்செப்ட்ஸ்குள்ள நடுவில் நுழைஞ்சு வரும். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா. ரைட். அண்ட் தென் Node.js கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஓகேவா. இந்த கன்சோல் டாட் லாகுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நான் இந்த கன்சோல் டாட் லாக்னா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரி அங்கே போய் அந்த கன்சோலில் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. இதில் வர கன்சோல் எல்லாமே எங்கே வரும், டெர்மினலில் வரக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா. அண்ட் ஒன் மோர் திங், இந்த Node.jsல வந்துட்டு ஸ்டேட்டஸ் கோட் அப்படிங்கிறத யார்கிட்டயா சொன்னானா, லைக் 200னா இப்படி வரணும் பாசிட்டிவ், இது நம்மளா ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடத்தி இருந்தானா எனக்கு லைட்டாக ஞாபகம் இருக்கு. பட் உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கா? அஜிதா சினா, ஓகே சூப்பர். ரைட் சார், ஓகேடா சூப்பர். ஸோ அதுதான் அந்த ஸ்டேட்டஸ் கோடையும் ஞாபகம் வச்சுக்கணும், இதில் வரும். அந்த ஸ்டேட்டஸ் கோடு வந்துட்டு ஒரு சில டைம் எரர் காமிக்கும். அந்த எரர்லாம் எங்கே போய் பார்க்கலாம், அது என்னதான் வந்திருக்கு அப்படிங்கிறத கன்சோல் டாட் லாக் பண்ணி டெர்மினலில் பார்ப்பாங்க. டெர்மினல் எங்கே இருக்கு, விஷுவலில் கீழே வரும்ல, அதான் டெர்மினல்.
நீங்கள் போயிட்டு கன்சோல்லாம் வெப்சைட்டில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்டில் பார்ப்போம்னா அந்த கன்சோல் கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் இங்கே. இப்போ புரியுதா? அதே ஜாவா ஸ்கிரிப்ட் கோடு தான், ஆனால் வரது எங்கேருந்து வரும் அதுதான். அண்ட் டு ரன் திஸ் ஃபைல், ஸோ ஃபைலை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபார்மெட் எங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் 2 days இதில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து எப்படி விச் மீன்ஸ் என்பிஎம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருந்தாங்களா? மோட வந்து எப்படி? ஓ ஓகே, நான் சொல்லியிருக்கான். ஸோ இப்போ நீங்கள் எல்லாம் அதில் ஃபைன் தானே, எதுவும் அதில் இஷ்யூ இல்லைன்னு நம்புகிறேன். ஓகேடா, சூப்பர் சூப்பர். ஸோ ரைட், இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. கன்சோல் டாட் லாக் கொடுக்கும்போது இந்த இடத்துல டெர்மினலில் தான் வந்து அவுட்புட் வரும். ஓகேவா? நோடு அப்படிங்கிறத கொடுத்து ஒர்க் பண்ணுவாங்க. என்ன ஃபைலுங்கிறத செப்பரேட் பண்ணி சொன்னீங்கன்னா அது வந்து அவுட்புட்டாக வந்து கொண்டு வந்துடும். ஓகேவா? சரி. ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்வி. நீங்கள் நோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன லெட்டர் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? யாராவது சொல்ல முடியுமா? இல்லை டைப் பண்ணி மெசேஜாக போடுங்களேன். பிகாஸ் 2 மெத்தட்ஸ் உண்டு, எது சொல்லியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறேன் தான். என்னடா கேட்கல? இல்ல எப்படி ஸ்டார்ட் பண்ணனும்னு கேட்டீங்க. அதான் npm init npm init. அந்த npm init போட்டோம்னா அந்த ஜேசன் ஃபோல்டர் வந்து இதாகும். அதுக்குள்ள ஃபோல்டர் நேம், இந்த நோட் என்ன நேம்ல வந்து ஜாவாஸ்கிரிப்ட் ஃபோல்டர் வச்சிருக்கோமோ அந்த நேம் போட்டோம்னா அடுத்த லாஸ்டா வந்து npm ஸ்டார்ட் போட்டா ஓகே சரிடா. ஓகே ஓகே. ஸோ ஓகே, இது 2வது மெத்தட் சொல்லியிருக்கோம். சரி ரைட், ஓகே. நான் இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு டெமோ பார்க்கும்போது நான் ஒன்ஸ் மோர் பார்க்குறேன். நீங்கள் இன்னும் சொல்லுங்கள். ரைட்டா? சரி. Node.js web application. Okay, it contains different types of module, which is important using recur, directive, and we have to create a server and write code for the read request and return response. Make a file web.js with the following code. அதாவது web.jsன்னு ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஹெச்டிடிபியை ரெக்யூர் பண்ணி வாங்கணும். ஓகேவா? வாங்கினா மட்டும்தான் உன்னால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அப்போ அதை வாங்கி அதுக்கு ஒரு சர்வரை கிரியேட் பண்ணி அந்த சர்வருக்குள்ள தான் நம்ம கிளைண்ட்டோ இல்லை யூசர்ட்டு வந்து வர ரெக்வஸ்ட்டை எடுத்து என்ன ரெக்வஸ்ட் கேட்டிருக்காங்கிறத வச்சு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம திஸ் இஸ் த எக்ஸாம்பிள்னு ஒரு வார்த்தையை அனுப்புகிறோம். வார்த்தையை சும்மா அனுப்பக்கூடாதுனால அது என்ன டைப்புன்னு ஃபர்ஸ்ட் சொல்லணும். ரைட் ஹேட் ஆஃப் 200 என்ன கண்டென்ட் டைப் அப்படிங்கிறத சொல்லிடணும். ரைட்டா? அதுக்கடுத்து அந்த கர்லி ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் டாட்னு வச்சு இங்க பாரு போர்ட் எப்படி லிசன் பண்ணிருக்காங்க பாரு. டாட்னு வச்சு லிசன் அப்படியே போட்டு, ஏன்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணாம சர்வர் டாட்லாம் போடாம ஜஸ்ட் அதுலேயே முடியும் போதே டாட்னு வச்சு லிசன் 5000 போட்டிருக்காங்க. லோக்கல் 3000 போடுவாங்க, 5000 போடுவாங்க. நான் சொன்னோம்ல எந்த நம்பர்னாலும் வச்சுக்கலாம். ஸோ அதில் வச்சுட்டு ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ள கன்சோல் டாட் சர்வர் ரன்னிங் http:// அந்த இந்த இந்த இதை நம்ம வந்து இப்போ HTML பார்த்தோம் தெரியுமா, அந்த இதுதான். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்னு போடலாம், இல்லைன்னா நீ இந்த மாதிரி போடலாம். லோக்கல் ஹோஸ்டோட பைனரி வேல்யூ தான் இது. ஓகேவா? ஸோ அதனால ரொம்ப புட்டலாம் வந்து குழப்பிக்கணும். ரைட்டா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சின்ன எக்ஸாம்பிள் தான். Next one, to run this file, follow the steps as given below. Search the node.js command prompt and the search bar. ஆக்சுவலா இந்த இங்க ஒட்டி இருக்கிற ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னா, முன்னாடி வந்துட்டு விஷுவல்ல பண்ணாம தனியா கோட் பண்ணும்போது இந்த டெர்மினல் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல எடுத்து தான் பண்ணுவான். ஓகேவா? அது ஏன்னா கொஞ்சம் குழப்பும் அப்படிங்கிற மாதிரி இந்த கமாண்ட் ப்ராம்ப்டோட இதுதான். ஸோ குழப்பிக்கணும்னா நம்ம விஷுவல்ல நீட்டா பண்ணிடலாம். சரியா? And then go to the folder using cd command and command prompt and write following command node web.js. ஸோ அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து என்ன கரெக்டாக எந்த ஃபைலுக்கு போகணுங்கிறது நம்ம சிடி போட்டு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி சொல்லி அதுக்கு நேராக அனுப்பி நம்ம சர்வரை ஸ்டார்ட் பண்ணி லோக்கல் ஹோஸ்ட் 5000ங்கிறத போய் பார்க்கணும். நம்ம விஷுவலெல்லாம் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக போகும். போகலைன்னா சில டைம் அந்த லிங்க் நம்ம கன்சோலில் கொடுத்தனால அந்த லிங்க்கை கிளிக் பண்ணால் போகும். ஓகேவா? Next slide பார்த்தீங்கன்னா அதோட எக்ஸாம்பிள் வச்சுருக்காங்க. You will see the response which you have sent back from web.js in the browser. If any changes are made in the web.js file, then again run the command node web.js
அண்ட் ரிஃப்ரெஷ் த டேப் இந்த ப்ரௌசர். ரெஃப்ரெஷ் பண்ணால் திரும்ப நார்மலாக டேப் வந்து சேஞ்ச் ஆகி ரெஃப்ரெஷ் ஆகி வரும், ரீஸ்டார்ட் ஆகி வரும். ஓகே, லெட் அஸ் see some எக்ஸாம்பிள்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் தான், ஓகேவா? இப்போது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கோடு இருக்குது பார்த்தியா, ஆக்சுவலாக செஷன் இப்போ வைண்ட் அப் பண்ணிடலாம். இந்த கோடை வந்துட்டு நான் நாளைக்கு செஷன் இருக்குமான்னு தெரியல, மேபி நாளைக்கு லீவாக கூட இருக்கலாம். இருந்துச்சு அப்படின்னா நான் அந்த கோடை ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு நடத்திட்டு போகிறேன். நான் ஏன் இந்த நாளைக்கு ஸ்கிப் பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு திங் எனக்கு கொஞ்சம் உடம்பு இல்லை, அது ஒரு விஷயம். நெக்ஸ்ட் திங், நான் இன்னைக்கு நடத்துனதை இப்போ நான் சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆகும், இட்ஸ் குட் திங் தான். ஆனால் நீங்கள் இந்த கோடை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேல நான் நடத்தும் போது உங்கள்கிட்ட கேட்டு நான் சொல்லுவேன், லைக் இதில் இப்போ என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பேன். நீங்கள் அதை ரிமெம்பர் பண்ணி சொல்லும் போது உங்களுக்கு கொஞ்சம் மெமரி பவர் கொஞ்சம் ஒரு இன்க்ரீஸ் ஆகி பேக் எண்டில் கொஞ்சம் சாஃப்டாக போகும். ஏன்னா நான் மெமரி பவர் கொடுக்காம போனால், இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா அது உங்களுக்கு ஸ்டோர் ஆகும் ஓரளவுக்கு, பட் அது கொஞ்சம் ஸ்லோவாயிரும். அந்த ஸ்லோ மெத்தடை கொடுக்கக்கூடாது அப்படிங்காண்டி தான் நான் நெக்ஸ்ட் செஷன்லேயே எடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணும் போதே ஒன்று ஒன்றா கேட்குறேன். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்கள், இல்லை டெக்ஸ்ட் மெசேஜாகவும் போடுங்க. போட்டு அதை நம்ம வேகமாக முடிச்சுட்டு அடுத்த நாள் உள்ள பிபிடியை ஸ்லைட் பை ஸ்லைட் பார்த்துலாம், ஓகேவா? ஸோ அதர் தென் தட் எனி